ஃப்ரெண்ட்ஸ், பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி வேறு ஒரு புது கட்சியை தொடங்க இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவுமே பாஜகவுடைய ஒரு திட்டம்தான். ஏன்னா பாஜக மற்றும் தாமரை சின்னம் இந்த ரெண்டையும் கேட்டாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு அலர்ச்சி. ஆனால் வேற வழியில் இப்போ நம்ம இப்பொழுது இருக்கிற தாவேகா கட்சி மாதிரி அவர்கள் கொண்டு வருகிற மாற்று திட்டத்தை மக்கள் அங்கீகரிக்க தயாராக இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இப்போ தாவேகாவை கொண்டு வந்து இப்போ ஆட்சியை உட்கார வச்சு அதன் மூலமாக திமுக கூட்டணியை உடைச்சிருக்கிறாங்க. அதே போல் அதிமுகங்கிற கட்சியே உடைச்சி சின்னமனம் பண்ணியிருக்கிறாங்க. இனி என்ன செய்கிறாங்கன்னா, இது அண்ணாமலைங்கிற ஒருத்தரை கட்சி ஆரம்பிக்க வச்சு இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லப்படுறதுனால, ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கிற திரு விஜயை வைத்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சது போல் இனி ஒரு கட்சியை ஆரம்பித்து அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து அடுத்து வரும் ஜெனரேஷன் எல்லாமே ஒன்று அண்ணாமலை அடுத்து விஜய், ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு இனி தமிழ்நாட்டில் இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் இந்த திட்டத்தை பாஜக, அதாவது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மூலமாக இந்த திட்டங்கள் அரங்கேற்றப்படுது. ஏன்னா யாருமே ஒரு கட்சியிலேருந்து விலகிறவங்க அந்த கட்சியில் போய் உள்ளவங்கிட்ட போயிட்டு கருத்து கேட்டுட்டு அவங்ககிட்ட போய் முறைப்படி சொல்லிட்டு யாரும் கட்சி இப்படி விலக மாட்டாங்க. இதையெல்லாம் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாரு. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு, பாஜக தேசிய தலைவரை சந்திக்கிறாரு, பிஎல் சந்தோஷ் அவர்களை சந்திக்கிறாரு. இதெல்லாம் என்னன்னா அவங்க அந்த திட்டங்களுடைய வழிமுறைகளை அவர்கள் சொல்லுவாங்க. அதன்படி காய் நகரத்திற்கு தான் இந்த செயல் திட்டமே தவிர மற்றபடி புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து இவங்க வரல. இந்த கட்சியை ஆரம்பித்து 2 பேர் நாளைக்கு ஒரு கூட்டணியை வச்சு இவங்க தான் தமிழ்நாட்டை ஆளணும், மற்ற 2 திராவிட கட்சிகளுக்கு இனிமேல் தமிழ்நாட்டை இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த திட்டம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் விஜயிடம் ஏமாந்தது போல திரு அண்ணாமலையிடம் ஏமாறுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.